எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல சங்குகுணான்றவன் ஆளுங்களை வச்சு வேவ பார்த்துட்டு போலீஸ் ரோட்ல இல்லன்னதுக்கு அப்புறமேட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோ டிசிபியா இருக்காரு. இவருக்கு ஒரு சின்ன கை குழந்தை இருக்கு. இவங்களோட ஒய்ஃப் இவர்கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்காக கிட்ட வராங்க. ஆனா இவர் கொஞ்சம் விலகி போயிடுறாரு. இவருக்கு மில்க் ஸ்மெல்னாலே ரொம்ப அலர்ஜி. அதனால தான் அவர் அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. பொண்டாட்டி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நைட் பேட்ரோல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. டிசிபி நைட் பேட்ரோல் வரதுனால தூங்கிட்டு இருந்த போலீஸும் பேரிகார்டை போட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சங்கு கணேஷோட வண்டி போலீஸை பார்த்ததுமே அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே நின்று போயிருது. இவன் ரொம்ப பெரிய வாண்டட் அக்யூஸ்ட் விஷயம் போலீஸுக்கு தெரியும். இவனை எஸ்கேப் பண்ணி வரதுக்காக இவங்க 6000 ரூபாய் வாங்கிட்டு அங்க இருந்து போன்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து டிசிபி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டிசிபி இவனை பார்த்ததுமே கொஞ்சம் டவுட் ஆயிட்டு அவனை பிடிக்கிறாரு. அவங்க வண்டியை செக் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட கத்திங்கெல்லாம் இருக்குது. இவன் கிட்ட இருக்க குட்டி போனுக்கு குணான்றவன் கால் பண்றான். மதனையும் கவுன்சிலரையும் நீ தான் அந்த பார்ட்டி கூட்டோன்னு இது திமிங்கலத்தோட உத்தரவுன்னு சொல்லிட்டு போன் வச்சிடறான். எங்க போறோம்னு சொல்லி போலீஸ் விசாரிக்க நாளைக்கு சோழபாபுக்கு பிறந்தனால அதனால தான் அந்த பார்ட்டி அட்டன் பண்ண போறேன்னு இவனு சொல்றான். அப்ப திமிங்கலனா யாருன்னு சொல்லி கேட்டா அது படாலன் சேகர்னு சொல்றான். அவன் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டானே, அவனோட கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு இவங்களும் சொல்றாங்க. சோலை பாபுவோட பர்த்டே பார்ட்டியை யூஸ் பண்ணி படாலன் சேகர் ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்க விஷயத்த போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவன் கூட ஒரு மஃப்டியில ஒரு போலீஸ் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பார்ட்டில என்ன பண்ண போறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக டிசிபி ஒரு டீமை கிரியேட் பண்றாரு. படாலன் சேகருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன் தான் காஞ்சிவா. அவனுக்கு தான் திமிங்கலம் ஆகணும்னு சொல்லி ஆசை. காஞ்சிவா கண்ட்ரோல்ல இருக்க 4-5 ஆளுங்களை அந்த பார்ட்டிக்கு போவானான்னு சொல்லியிருப்பான். அதனால படாலன் சேகர் அவனோட வீட்டுள்ளே இறங்கிடுறான். நம்ம எல்லாருமே நாளைக்கு பார்ட்டி அட்டன் பண்ணி ஆகணும், உங்க ஆளுங்க எல்லாருமே நாளைக்கு வர வச்சுட்டு நான் எப்படி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுன்ற விஷயத்த உனக்கு நான் சொல்லி தரேன்றான். படாலன் சேகருக்கு நேரடியாக கால் பண்ணி பேசுற குணாவை போலீஸை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அவனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.